Hello everyone, நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ இந்த வீடியோவில் டிசிஎஸ் ஸ்மார்ட் அண்ட் இக்னைட் ஹையரிங்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது ரிட்டன் டெஸ்ட்கான ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஷார்ட் அண்ட் குயிக்காக பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஷர்மிலன் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். ஐடி ஜாப் அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன், அதுவும் உங்களை தேடி வரும். ஓகேவா? ஸோ நான் 1-to-1 மென்டார்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு போய் உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்லாட்டை புக் பண்ணுங்க, மென்டார்ஷிப்ல மீட் பண்ணலாம். ஸோ டிசிஎஸ் ஸ்மார்ட் ஹையரிங்கான லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான். இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா அப்கமிங் எப்படினாலும் வருவாங்க. ஸோ இன்கேஸ் இந்த பேட்ச்ல நீங்க அட்டென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஹையரிங் அண்ட் இக்னைட் ஹையரிங்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கோடிங், அண்ட் இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ கோடிங் உண்மையாவே ஆப்ஷனலா அப்படின்றத எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்றேன். வீடியோ எண்ட் வரையும் பாருங்க, ஏன்னா அது முக்கியமான பார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல ரிட்டன் டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து இன்சென்டர் எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு 50 to 60 கொஷின்ஸ் இருக்கும். ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் கிடையாது, பேட்சஸ் டு பேட்சஸ் மாறும். பட் இந்த ஒரு பேட்சுக்கு 51 கொஷின்ஸ் இருக்கும், மை கெஸ். ஓகே, அண்ட் ஏன்னா உங்களுக்கு சாம்பிள் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பிள் கொஷின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 கொஷின்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50 MCQs அண்ட் 1 கோடிங் கொஷின்ஸ் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கம்பெனில ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் காலேஜ் படிக்கும்போது அது எனக்கு நிறையவே யூஸ்ஃபுல் ஆச்சு. இன்ஃபோசிஸ்ல அண்ட் ஐ திங்க் டெலாய்ட்ல. ஸோ இந்த மாதிரி 2 கம்பெனிஸ்ல நான் சாம்பிள் கொஷின்ஸ் மட்டுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். 2த்துலையுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து சாம்பிள் கொஷின்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒர்க் அவுட் பண்றதுல இன்னொரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் வரும். அதே கொஷின்ஸ் வரலன்னா கூட அதுல கேட்கக்கூடிய டாபிக்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்க அதுல இருக்க டாபிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அண்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்படிதான் இருக்க போகுது, இந்த மாதிரி டாபிக்ஸ்ல தான் கொஷின்ஸ் வர போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல என்னென்ன டாபிக்ல இருந்து என்னென்ன கொஷின்ஸ், அதாவது ஒரு இப்போ நியூமரிக்கல் எபிலிட்டினா நியூமரிக்கல் எபிலிட்டியில நீங்க என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி வெர்பல்ல, ரீசனிங்ல அண்ட் கோடிங்ல இதில் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இதுதான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எண்ட் வரையும் பாருங்க. முக்கியமான டாபிக்ஸ் அதாவது நான் இன் பிட்வீன் அதை ஹிண்ட் கொடுப்பேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு இதுல முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற டாபிக்ஸ் நீங்க ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரையுமே இந்த டாபிக்ஸ்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டியில அண்ட் இதுக்கான கொஸ்டின்ஸ் லிங்க் நான் அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பேட்டர்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கோ இல்ல வந்து இது ஒர்க் அவுட் பண்றதுக்கான சைட்ஸ் லிங்க்ஸும் தரேன், அதுவுமே நீங்க செக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. பட் வீடியோ பார்த்துட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் என்ன டாபிக்ஸ். ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டின்னு எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், percentage and ratio and proportions, time and work, time, speed, distance, algebra, geometry, probability and permutation and combinations and data interpretation. So இதுல மெயினா data interpretations, number systems and time and work, speed, distance, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் மற்ற டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் தான், இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக இதில் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் பார்ப்பாங்க. அண்ட் ரொம்ப டைம் எடுக்க வேணா, ஒரு ஆன்சருக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அண்ட் அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி அகைன் செக் பண்ணும்போது அது வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டியில் இந்த டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் வெர்பல் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அண்ட் சென்டென்ஸ் கரெக்ஷன்ஸ், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், ஸ்பாட்டிங் எரர்ஸ், பேராஜாம்பிள்ஸ், க்ளோஸ் டெஸ்ட் அண்ட் இடியம்ஸ் அண்ட் பேராஃப்ரேஸ். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு கிராமர் வந்து எந்த அளவுக்கு பேசிக்ஸ்ல இருந்து கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்க. ஏன்னா இதுல நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க. வெர்பல் எபிலிட்டி பொறுத்தவரையும் பார்க்க ஈஸியா இருக்கும்னு நினைப்போம். பட் அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய கன்ஃபியூஷன் வரும். அது வருமா, இது போடலாமா, அது போடலாமா அப்படின்ட்டு. ஸோ அதனால கிராமட்டிக்கலா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா டிசிஎஸ் வந்துச்சுன்னா அதுலயுமே உங்களுக்கு இன்டர்வியூ வரையுமே நோட் பண்ணுவாங்க. அண்ட் ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு லாஜிக்கல் டிடக்ஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் பிளட் ரிலேஷன்ஸ், கோடிங், டீகோடிங், பசில்ஸ், டைரக்ஷன் சென்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் வென் டயக்ராம்ஸ், சீரிஸ் கம்ப்ளீஷன், அனலாஜிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெயினா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். அண்ட் பசில்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அண்ட் கோடிங் ஆப்ஷனல். ஸோ கோடிங் ஆப்ஷனல் மென்ஷன் பண்ணிருக்காங்களே ப்ரோ, அது இப்போ நம்ம அது பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கோடிங் ஒரு கொஸ்டின் இருக்கும். C++, ஜாவா, பைத்தான், பர்ல் எது வேணா நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இது நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணும். ஓகேவா? இப்ப ஸ்மார்ட் அண்ட் இக்னைட், ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்மார்ட் ஹையரிங்ல போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நார்மலான ஒரு பேஸ்டா இருக்கும். இப்போ வந்து யூஸ்வலி வந்து ஒரு MNC ஹையர் பண்றாங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட்டுக்கு தான் எடுக்கிறோம், இந்த ஒரு ரோலுக்கு தான் எடுக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்மார்ட் ஹையரிங், இக்னைட் ஹையரிங், இதுல எந்த டெக்னாலஜிஸ்ட் வேணா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். இப்போ இக்னைட்ல போனாலும் உங்களுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்ட் வேணா ட்ரைனிங் கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்மார்ட் ஹையரிங்ல போனாலும் என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்ட் வேணா ட்ரைனிங் கொடுக்கலாம். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ ஸ்மார்ட் ஹையரிங் போனீங்கன்னு வைங்களேன், மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து
ஒரு பெரிய ஒரு ரோல் கிடைக்காது. ஒரு பெரிய நல்ல growth இருக்கிறது, ஒரு டெவலப்மெண்ட்டோ இல்லை ஒரு டெக்னிக்கலான ரோல் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. மோஸ்ட்லி சப்போர்ட் ரிலேட்டடோ இல்லை சின்ன சின்ன ரோல்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் பேவுமே கம்மியா இருக்கும். பட் இக்னேட்ல போனீங்கன்னா ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் கேண்டிடேட்க்கு ஈக்குவலான ரோல்ஸ் அண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலாவோ அண்ட் ஒரு நல்ல ரோல்ஸும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. டெவலப்மெண்ட்டோ இல்லை ஃபியூச்சர் பேஸ்டு டெக்னாலஜிஸ் ஏஐ பேஸ் பண்ணியோ இல்லை டேட்டா ரிலேட்டடோ இந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேஸ்டோ உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒர்க்குமே அது ரிலேட்டடா இருக்கும். அப்படி அது ரிலேட்டடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கோடிங் ரவுண்ட் அப்படின்றது இக்னைட்காக உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபர்தரா வந்து அடுத்து வந்து என்ன ரோலுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் ஹையரிங் வேணும், எனக்கு பெருசா வந்து இது இல்லை ப்ரோ, எனக்கு ஐடிக்குள்ள என்ட்ரான போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்மார்ட் ஹையரிங் சூஸ் பண்ணி இந்த கோடிங் நீங்க ஆப்ஷனல் இக்னோர் பண்ணிடலாம். பட் எனக்கு இக்னைட்ல போகணும், ஒரு நல்ல ரோல்ல போகணும், ஃபியூச்சர்ல கரியர் growth நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இக்னைட் சூஸ் பண்றதான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ கோடிங் ரவுண்ட்லையும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இக்னைட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. பிளஸ் இக்னைட் போறதுல இந்த மாதிரி லேட்டஸ்ட் டென்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கூட ட்ரைனிங் மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு பிளஸும் இருக்கு. ஒரு 1 to 2 இயர்ஸ்ல 2.5x ஆஃப் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்மார்ட் ஹையரிங்ல சேலரி வந்து பெருசா இன்க்ரிமெண்ட் இருக்காது. அது ஒன்று டிஃபரன்ஸ் அண்ட் மெயின் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால கோடிங் ரவுண்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுலையுமே ஃபோக்கஸ் பண்றது பெட்டர். ஸோ உங்களுக்கு எனி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் 5 ப்ரோக்ராமிங்ல. இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பேசிக் கான்செப்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைக் ஹூப்ஸ், கண்டிஷனல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரே, ஸ்ட்ரிங்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரைம் நம்பர்ஸ், ஃபேக்டோரியல், ஃபிப்னானிக் சீரிஸ், பாலிண்ட்ரோம்ஸ், அப்புறம் லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் லைக் பேட்டர்ன் பிரிண்டிங், ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன், நம்பர் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எடுத்து பண்ணுங்க. அண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் முக்கியமா அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ்டு கான்செப்ட்ஸ் மெயினா அதுல வந்து அரே, லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூ, ட்ரீ, கிராஃப் பார்த்துக்கோங்க. அண்ட் அல்காரிதம்ஸ்ல ஷார்ட்டிங், அப்புறம் சர்ச்சிங், ஸோ ரிகர்ஷன் கான்செப்ட்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இப்போ நான் சொன்ன ஆர்டர்ல பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நீங்க நல்லா பண்ணலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்கலங்க. உங்களுக்கு இந்த 4 டாபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் லெவல் தான். ப்ரோக்ராமிங்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்லை. நீங்க அவங்க கொடுத்துருக்க ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு லிங்க் அந்த டிசிஎஸோட இதுல இருக்கும், அதில் போய் நீங்க எடுத்துக்கலாம். 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்காங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இல்லை, சிம்பிளா தான் இருக்கு. ஸோ நீங்க அந்த கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் கோடிங்க்கு இன்னொரு அடிஷனல் பிளஸ் அப்படின்னா இந்த ஹேக்கர் ரேங்க் லீட் கோட்ல பேசிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ், ஹேக்கர் ரேங்க் லீட் கோட், அப்புறம் கீக் ஃபார் கீக்ஸ், கோட் ஜெப், இந்த 4 வெப்சைட்ல பேசிக்ஸ் இன்டர்மீடியட் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப பெருசாவே தெரியாது. ஸோ அதுல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமோ அந்த ப்ரோக்ராமிங் வச்சு ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த 5 ப்ரோக்ராமிங் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 ப்ரோக்ராமிங் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நல்லா தெரியுமோ அந்த லாங்குவேஜ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இக்னைட் போகணும் அப்படின்னா இது பேஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இக்னைட் போகலாம். அண்ட் ப்ரோக்ராமிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அதிகமா. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட பேட்டர்ன். இதோட பேட்டர்ன் லிஸ்ட் நான் வந்து ஒரு பிடிஎஃபாவோ இல்லை ஒரு பிளாக் போஸ்டாவோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் இப்போ நான் சொன்ன டாபிக்ல ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா ஒரு டாபிக்கா படிங்க யூடியூப்ல. அண்ட் டைம் இருக்கிற டைம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்கா பாருங்க. அது ஒரு டாபிக்ல என்னென்ன மாதிரி ஷார்ட் கட்ஸ் இருக்கு, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு டாபிக் நல்லா டீப்பா லேர்ன் பண்ணிட்டு அந்த ஷார்ட் கட்ஸ்லாம் லேர்ன் பண்ணி எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காமன் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. லாஸ்டா அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் அந்த ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ஃபோக்கஸ் கொடுக்கணும்னா மேக்ஸிமம் எம்என்சிஸ்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அப்படி அதே கொஸ்டின் கேட்கலனா கூட அதே கொஸ்டினை மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்பாங்க, இல்லை அதே மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதில் ரிப்பீட்டட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு கம்பெனியில் சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுலேயே நிறைய ஹிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா தென் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் போங்க. இந்த இந்தியா பேக்ஸ், டுட்டோரியல் பாயிண்ட்ஸ், ஜாவா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து எனக்கு என்னென்ன ரிசோர்சஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு டிசிஎஸ்க்கான ஸ்மார்ட் அண்ட் இக்னைட் ஹையரிங்கான இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோ, அதாவது உங்களுக்கு டெக்னிக்கல் மேனேஜர் ஹெச்ஆர் இருக்கும், அதுக்கான வீடியோ செப்பரேட் வீடியோ அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் வரதால உங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன டாபிக்ல என்னென்ன இது வந்து படிக்கணும் அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அண்ட் கோடிங்ல என்னென்ன படிக்கணும், அண்ட் கோடிங் ஆப்ஷனலா இல்லையா, ஸோ அது பண்றதுல என்ன ஒரு பெனிஃபிட், இக்னைட்டுக்கும் ஸ்மார்ட் ஹையரிங்க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் 1-to-1 மென்டார்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே போயிட்டு ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மென்டார்ஷிப்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.